தாம்பரத்தில் 3 டாஸ்மாக் கடைகள் அகற்றம். தாவேக எம்எல்ஏ கில்லி சரத்குமார் அதிரடி. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் சரத்குமார் இன்று சிட்லப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் தனது எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தினமும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்கள் நேரடியாக வந்து கோரிக்கைகளை தெரிவிக்கலாம் என்றும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அறிவித்தபடி மாநிலம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் நடவடிக்கை நடைபெற்று வருவதாக கூறினார். அதன் ஒரு பகுதியாக தாம்பரம் தொகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக 3 டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட உள்ளதாக அறிவித்தார். சானிட்டோரியம் ரயில் நிலையம் அருகே பெண்கள் விடுதி பகுதி, ஜிஎஸ்டி சாலையில் நீதிமன்றம் அருகே உள்ள சர்வீஸ் சாலை மற்றும் தாம்பரம் மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள கடைகள் அகற்றப்படும் என தெரிவித்தார். பொதுமக்கள், பெண்கள் மற்றும் பயணிகளுக்கு இடையூறாக இருந்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தொடரும் என்றும் எம்எல்ஏ சரத்குமார் அறிவித்துள்ளார். செய்தியாளர் ரமேஷ். மாண்புமிகு அமைச்சர் உசை ஆனந்த் சார் அவர்களின் வாழ்த்துக்களோடு இன்னைக்கு நம்ம தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எம்எல்ஏ அலுவலகம் சிட்லப்பாக்கத்தில் இருக்கு. அது இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு ஓபன் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம மக்கள் காலையில 9 மணிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அவங்களோட குறைகளை இங்க எடுத்துட்டு சொல்லலாம். அவங்க மனுவும் அளிக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இங்க நேரடியா அவங்க அணுகலான்றதையும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னும் 2 நாட்கள்ல மக்கள் ஈஸியா தொடர்பு கொள்றதுக்காக கம்ப்ளைண்ட்ஸ் நம்பர் என்ன பிரச்சனை, எந்தெந்த வார்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, எந்தெந்த பகுதியில எந்தெந்த ஊராட்சியில என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அவங்களுக்கான ஆக்சஸ் பண்ற மாதிரியான 2 நம்பரை நம்ம கொடுப்போம். அவங்க இங்க எம்எல்ஏ அலுவலகத்தில் இருந்து அதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அதற்கான விஷயங்களும் நம்ம செஞ்சிருக்கோம். மெயில் மூலியமாகவும் அவங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நானும் ஆபீஸ்ல இங்க இருப்பேன். எப்ப வேணாலும் மக்கள் சந்திக்கலாம். என்னை சந்திக்கணும்னா இங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம். அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் இங்க உடனடியாக மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களையும் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ஸோ நீங்க தாம்பரம் தொகுதியில இதுக்கப்புறம் ஒன்னாக நம்ம அந்த குறைகள் கேட்டு அதெல்லாம் தீர்க்கப்படும்.
எந்த ஒரு அடிப்படை விஷயங்களாக இருந்தாலும் அதையும் சரி செஞ்சு தரப்படும். நாங்களும் வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோன்னா நாங்களும் இங்கே புது ஆட்கள் தான். எங்களுக்கும் இதை ஸ்டடி பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எதையும் உடனடியாக அவசரப்பட வேணாம். ஆனால் கட்டாயம் அனைத்து விஷயங்களும் நாங்கள் செய்து தருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் உங்ககிட்ட உறுதியாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். நான் பிரச்சாரத்துக்கு செல்லும்போது மக்களுடைய கோரிக்கையை நிறைய கேட்டிருக்கேன். அந்த கோரிக்கைகளும் எனக்கு தெரியும். இப்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க முதல் கோரிக்கையா முதல் விஷயமா மக்கள் கேட்டதை இப்ப செய்ய போறோம். என்னன்னா டாஸ்மாக் கடைகள் முதல் 3 கடைகள் உடனடியாக எடுக்க போறோம். அது வந்து மக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாகவும் மக்கள் பாதிக்கிற விஷயமா இருந்த முதல் கடையாக தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில மார்க்கெட்ல இருக்கிற தேவாலயத்துக்கு எதிரில் மார்க்கெட் செல்லும் வழியிலையும் பேருந்து செல்லும் வழியிலையும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்லும் வழியில இருக்க கடை எண் 4135 அந்த கடையை இமிடியேட்டா வந்து அப்ரூவல் போட்டு அதை வந்து எடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில அந்த கீழே பாலத்துக்கு அடியில அங்க இருக்கிற கடை, அங்க வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல் அதிகமா இருக்கு. மக்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதா இருந்தாலும் சரி, மெயின் ரோடு ஜிஎஸ்டி ரோடுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வரதா இருந்தாலும் சரி, அங்கேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி குறைகள் இருக்கு. அதை வந்து மக்களோட கோரிக்கை பிரகாரம் அதையும் எடுக்கிறோம். அந்த கடை எண் வந்து 4144 அந்த நம்பர், அதையும் உடனடியாக வந்து அகற்றோம். அது மட்டும் இல்லாம தாம்பரம் சானிட்டோரியம் மெப்ஸுக்கு எதிரில் அந்த கிராசிங் படிக்கட்டுக்கு கீழே அங்க ஒரு கடை இருக்கு. அங்கேயும் வந்து பெண்களா இருந்தாலும் சரி, மெப்ஸ்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, அங்கேயும் வந்து அந்த கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அங்க வந்து 4186 அந்த கடையை வந்து உடனடியாக அதையும் அகற்றுறோம். படிப்படியாக மக்களோட நலன் கருதி, மக்களுடைய கோரிக்கை கருதி நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த கடைகள்லாம் மற்ற கடைகள்லாம் அகற்றும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதிப்பட கூறுகிறேன். நீங்களும் உங்களோட ஆதரவும் எங்களுக்கு வேண்டும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் செய்து தரப்படும் என்பதை உங்களிடம் அன்போடு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் முறையாக வயதுல சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. எந்த அளவுக்கு சவால் இருக்கு, பிரச்சனை எல்லாம் மக்கள் உங்ககிட்ட சொல்லி இதெல்லாம் இது பண்ண முடியும்? தாம்பரம் மாநகராட்சியா ஆனதுக்கு அப்புறம் போன கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு நிறைய நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து எதுவுமே செய்யல. அதாவது அடிப்படை வசதிகள் முதல்ல எதுவும் சரியா செஞ்சு தரல. சாலை வசதியா இருக்கட்டும், மூடப்பட்ட வடிகால் கால்வாய் வசதியாக இருக்கட்டும், டிரைனேஜ் வந்து நகராட்சியா இருக்கும் போதே வந்த டிரைனேஜ் மாநகராட்சியா ஆகி இப்ப வரைக்கும் அந்த டிரைனேஜ் வந்து சரி செஞ்சு தரப்படல. மெயினா வந்து மக்கள் கேட்கறதே வந்து குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்குமான தண்ணீர், அந்த தண்ணீர் வசதிகளும் சரியான முறையில இல்லை. ஸோ அதெல்லாம் நான் வந்து மாநகராட்சி கமிஷனர் கிட்ட பேசி அதற்கான விஷயங்கள்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி உடனடியாக பண்ண சொல்லியிருக்கேன். அது எல்லாமே அவங்க வந்து இமீடியட்டா எல்லா ஆக்ஷனும் எடுத்து பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் முதல்ல அவங்களுக்கான அடிப்படை வசதிகள், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இதெல்லாம் இருக்கு, அந்த வசதிகளை முதல்ல முறையா வந்து செஞ்சு தரப்போறோம். அதுக்கப்புறம் வந்து ஏரிகள் பாதுகாப்பு, கிட்டத்தட்ட நம்ம தாம்பரம் தொகுதியில 10 ஏரிகள் கிட்ட இருக்கு. அந்த 10 ஏரியிலையும் நல்ல முறையில ஒன்னா படிப்படியா தூர் வாரப்பட்டு, அதாவது நம்ம நிலத்தடி நீரை நம்பி இருக்கிறதுனால நம்மளோட மண்ணிலேயே நம்ம அந்த நிலத்தடி நீரை உருவாக்க போறோம். சரிங்களா? ஏன்னா மற்ற தொகுதியில அப்படின்னு தெரியல, இங்க ஏரிகள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி தான் நம்ம தாம்பரம் தொகுதி. அதனால ஏரிகள்லாம் நல்ல முறையா வந்து தூர் வாரப்பட்டு எல்லாம் நல்ல முறையில அதை வந்து பராமரிக்கப்படும் என்பதையும் நம்ம நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாம அரசு மருத்துவமனைகள், சுகாதார மையங்கள்லாம் நல்ல முறையில நல்ல சுகாதாரமான முறையில நல்லபடியா டாக்டர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த விஷயங்களும் நம்ம செஞ்சு தர போறோம். ஸோ மேல்கட்டு அதுக்கப்புறம் மக்கள் என்ன நல்லா கோரிக்கை எல்லாம் சொல்றாங்களோ அத்தனையும் நம்ம நிறைவேற்றி செய்வோம். ஓகேங்களா? தேங்க்யூ.